ஸோ செகண்ட் சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை. ஆல்ரெடி நீங்கள் ஐயனார் துணை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐயனார் துணையில் இப்போ என்ன ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிலா அண்ட் பாண்டியன் 2 பேர் பேசின இதோடு நிறுத்தியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அது இப்படி தான் கண்டினியூஷன் ஆகுது. நிலா வந்து பாண்டியன் கிட்டே பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஏன் பாண்டியன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வானதி வந்து என்கிட்ட பேசலை, நான் பொண்ணு பார்க்க போகலன்னு என்கிட்ட பேசலை, என்கிட்ட கோவமாக இருக்கா அப்படின்னு. நிலாவுக்கு ஒரு டவுட், ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டவுட், இது மட்டும் தான் உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை வேறு எதனா ஒரு பிரச்சனை இருக்கான்னு அவங்களுக்கு ஒரு டவுட்டு. ஸோ அதை பாண்டியன் கிட்டே டேரெக்டாக கேட்டுடுறாங்க. வானதிக்கு உங்களுக்கு பொண்ணு பார்க்காதது மட்டும் தான் பிரச்சனை, இல்லை இதை தாண்டி வேறு எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்மளோட பாண்டியன் வந்து சொல்கிறாரு, இல்லைங்க எனக்கும் வானதிக்கும் லவ்லையுமே செட் ஆக மாட்டேங்குது, அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம், என்ன நடக்குதுன்னு தெரியல, நாங்கள் கல்யாணம் பண்ணால் எப்படி ஒன்றா இருக்குன்னு தெரியாது, ஸோ அதனால் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்ட்டு வந்து பாண்டியனுக்கு வந்து நிலா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, வானதே ரொம்ப சின்ன பொண்ணு, காலேஜ் தான் படிக்கிறாங்க, ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க, ஆனால் வானதி ரொம்ப நல்ல பொண்ணு தான் பாண்டியன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம நிலா அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை பாண்டியன் மண்டியில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போதைக்கு நமக்கு ஒரு டைம் தேவை, அவரை நம்ம கல்யாணம் பண்ண டைம் தேவைன்றது மட்டும் அப்புறம் தெளிவாக இருக்கார். ஸோ அதோட இந்த சீன் முடிச்சிடறாங்க. ஸோ அடுத்த சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேரனுக்கு வந்து சோழன் நிலா பொண்ணு பார்க்கறதுக்கு சண்டை வீட்டுக்கு வரதாக நேற்றே பேசியிருந்தாங்க. ஸோ அதனால சேரனுக்கு வந்து பொண்ணு கேட்க சண்டை வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம சோழன் அண்ணன் நம்மளோட ஹீரோயின் வந்திருக்காங்க. வந்துட்டு சண்டை கிட்ட பேசும்போது இந்த மாதிரி வந்து அவங்க அண்ணன் பிரதர் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவர் வெளியே போயிருக்காரு, நான் வெயிட் பண்ணுங்கள் அவர் வந்துருவாருன்னா அதுக்குள்ள உங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறேன், நீங்கள் டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க பிரதர் வராரு. பிரதர் வந்தோடனே அவங்க பிரதர்கிட்டே கேட்குறாங்க, இந்தமாரி சண்டாக்கும் வந்து சேரனை பிடிச்சிருக்கு, சேரனுக்கும் சண்டாவை பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சோழன் வந்து சொல்லும்போது அவங்க பிரதர் சொல்கிறாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ ஓகே நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலியில் போயிட்டு இங்கே வந்து பேசுறதாலும் ஓகே, இல்லை நம்ம போயிட்டு பீகாருக்கு போய் பேசுறதாலும் ஓகே, எங்கே இருந்தாலும் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சண்டாவோட பிரதர் சொல்கிறாரு, இல்லை எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சண்டா வந்து எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா ஐடியாவில் இருந்தாங்க, அவர் ரொம்ப ஏஜ்டு, அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் என் தங்கச்சி நான் ஊர்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சென்னைக்கு. ஸோ வந்துட்டு நம்ம இப்போ அங்கே போய் கேட்டோனாலுமே அவங்க வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க, கண்டிப்பாக சேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என் ஃபேமிலியோட சுச்சுவேஷனில் வந்து என்னால் ஒத்துக்க வச்சுலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம், ஸோ அதனால் என்னை வச்சு இந்த கல்யாணம் பண்ணிடுங்கன்னு சொல்லும்போது நிலாக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. வீட்டோட சம்மந்தம் இல்லாமல் எப்படி நம்ம கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. என் தங்கச்சி தானே நான் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, வீட்டோட பெர்மிஷனோட தான் கல்யாணம் இருக்கணும், அந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சோழன் சொல்கிறார், ஐயோ பையா நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டு மாமனார் மாமியார் காலில் வந்துட்டு அவங்க கண்டிப்பாக மன்னிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். நிலாவும் அதுக்குள்ள ஓகே அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடாக ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இந்த சீன் முடிஞ்சிருது. ஸோ அடுத்த சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா வானதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரோட மெக்கானிக் ஷாப்பில். வானதி வருவா, எப்படி ஏதாவது பேசுவா அப்படின்றதுக்காக. பட் ஆனால் வானதி வரமாட்டாங்க. அப்போ அவர் குள்ளமாக இருக்கார்ல, அவர் வந்து கேட்குறாரு, வானதி வரும்போதெல்லாம் நீ திட்டிகிட்டே இருப்பேனா, இப்போ வானதிக்காக வெயிட் பண்ணுறியே, பொண்ணு பார்க்க இடத்துல பொண்ணு பார்க்க போகாமல் அந்த பொண்ணை வந்து நீ ஸ்கிப் பண்ணிட்ட, சொன்னாலும் அந்த பொண்ணு மேலே கோவமாக இருக்கும், எப்படி நான் வந்து உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் அவளையாட வேணான்னு சொன்னேன், நான் கல்யாணத்தை தானே வேணான்னு சொல்லுவேன், என் நிலம அந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாமல் நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அவர்லாம் சரி விடுங்க, நீ ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக வானதி வருவாங்க அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, உன்னோட ஃபோன் கொஞ்சம் கொடுடா, நான் வானதிக்கு கால் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்குறாரு. வானதிக்கு கால் பண்ணுறாரு, வானதி அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு பாண்டியனோட வாய்ஸ் கேட்டு பிளாக் பண்ணிடுறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, இவ எல்லாத்துலேயும் இந்தமாரி பிளாக் பண்ண என்னடா அர்த்தம், எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதோட இந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட் என்ன சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவா வந்து அவங்களோட ஹீரோயினி அவங்களோட லவரை கூப்பிட்டு கேஃபேக்கு வராங்க. கேஃபேக்கு வந்துட்டு அவங்க நிறைய ஆர்டர்லாம் பண்ணுறாங்க. ஒரு சிக்கன் சாண்ட்விச் 300, ஒரு காஃபி 200 அப்படின்றது பார்த்தா அவர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. இந்த பொண்ணு ரொம்ப கேஷுவலாக அது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவர் கேட்குறாரு, நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நிறைய டைம் வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்திருக்கேன், என்னோட ஸ்டடீஸ்லாம் கூட நான் இங்கே தான் வந்து படிப்பேன், நான் தனியாக இருக்கும்போது அடிக்கடிக்கு இங்கே தான் வருவேன் அப்படின்னு. இந்த மாதிரி இடத்தெல்லாம் படிப்பு ஏறும் அப்படின்னா, ஏறும், எனக்கு இந்த மாதிரி இடங்கள் தான் பிடிக்கும் அப்படின்னும்போது அவர் மைண்டில் வந்து ஒரு தாட் ஓடுது, இவன் இந்த அளவுக்கு லக்ஸரியாக இருக்கா, நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் அவர் ஓடுது. அதுக்கப்புறமேட்டு அவங்க 2 பேரும் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1200 to 1500 வரைக்கும் அவரோட பில் வருது. அதை வந்து செஃப் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இவரும் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்துட்டு இவ்வளோ காசா அப்படின்ற மாதிரி மைண்டில் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு நேற்று வந்து பீஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கிட்டேருந்து பீஸ் காசு வாங்கிட்டு வந்தாரலாம், அந்த காசை தான் மேடம்க்கு ட்ரீட் வைக்கிறாரு. ட்ரீட் வச்சு 2 பேரும் சாப்பிட்றாங்க, பில் பே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீ வேறு எங்கேயாவது போகணுன்னா கூட என்கிட்ட சொல்லு, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. என்னை கூட்டிகிட்டு போறியாடா அப்படின்னு. கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. அவங்களும் சரி ஓகே அப்படின்றாங்க. ஸோ அதோட இந்த சீனும் முடிந்து இந்த எபிசோடும் முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்மளுக்கு நாளைன்னு சொல்லிட்டு போட்டு காட்டியிருந்தாங்க. அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிலா வந்து
வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓனர் அவர் இருக்கார்ல, ஸோ அவர்கிட்ட போயிட்டு நான் இனிமேல் உங்ககிட்ட வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை தூக்கி கொடுத்துட்டு வராங்க. அவர் உடனே கேட்குறாரு, நீ இங்கே விட்டால் உனக்கு வேறு எங்கேயுமே வேலை கிடைக்காது அப்படின்னு. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. என்னோட உழைப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எனக்கு கிடைக்கலனால பரவாயில்ல, என்கிட்ட திறமை இருக்குது, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டை தூக்கி அடிச்சுட்டு வராங்க. ஸோ அதுதான் நாளைக்கான சீனில் காட்டுறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு முழுசாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் 10 o'clock அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருமே பிடிக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு நம்ம இதேமாதிரி என்ன எபிசோடில் நடக்குது அப்படின்ற அப்டேட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.